டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க? பப்ளிக் பிளேஸ்ல ஒரு எம்எல்ஏவை அருவாள் எடுத்து மிரட்டுற? அவ்வளவு பெரிய ரவுடியா நீ? தூக்கி உள்ள வச்சு முட்டிய பேத்துருவ. வா. என்ன நடந்துச்சீங்க? ஏன்பா என்ன நடந்துச்சுன்னு சாதாரணமா கேக்குற? இவ்வளவு பேர் பாத்துட்டு இருக்கும் போது உத்தமன் ஐயாவை கொலை பண்றதுக்கு அருவா தூக்கிட்டு வந்திருக்க. ஒண்ணுமே நடக்காத மாதிரி வேற பேசுற. சார் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் உங்க ஸ்டைல பாடம் எடுங்க சார். வர வர கதிரோட அராஜகம் தாங்க முடியல. டேய் பிரச்சனை பண்ணாம வண்டியில ஏறு. ஏய் நீ தான் கம்ப்ளைண்ட் பண்ண போனீங்க? நான் கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் பண்ணல. பிரச்சனை எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயத்துல தான் சாரை கூட்டிட்டு வந்தேன். இப்ப மட்டும் சரியான நேரத்துக்கு நாங்க வரலனா உங்க நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிங்க. ஏன் தம்பி உன்ற பொண்டாட்டி சொன்னது உனக்கு புரியுதா? எம்எல்ஏ மேல கைய வச்சா தொகுதியே அப்படியே பத்திக்கிட்டு எரியும். அதுல ஒன்றரை குணமும் சேர்ந்துகிட்டு எரியும். அதத்தான் அந்த பொண்ணு சொல்ல வருது, புரியுதா? எம்எல்ஏ சார், கதிர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இனிமே இப்படி ஒரு எண்ணமே வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். அச்சச்சோ, என்ன தம்பி போன்ற மச்சானே எப்படி சொல்றாரு? இன்ஸ்பெக்டர் கடமை தவறாதவரா இல்ல உங்களுக்குள்ள ஏதாவது வாக்கிய தகராறு இருக்கா? எம்எல்ஏ சார், நான் என் டியூட்டியை தான் பண்றேன். சரிங்க சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், கதிர் நம்ம தம்பி மாதிரி தான் சார். அவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. நான் மன்னிச்சு விட்டுறேன் அவரை. நீங்க இதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பெரிய பிரச்சனை ஆக்காதீங்க. பாரு எவ்வளவு பெருந்தன்மையான மனுஷனா இருக்காரு. இவரை போய் நீ வெட்ட பாக்குறியப்பா? என்னப்பா நீ? ரொம்ப நன்றி தாய்குலமே. பாத்து இல்ல ஜனங்க கிட்ட இதையும் என்ற செல்வாக்கா மாத்திக்கிட்டேன். நீ கத்திய ஓங்குனா என்ன வெட்டிடுவியா? உன்னை விட சிறப்பான சம்பவத்தை எல்லாம் நான் சத்தமே இல்லாம பலமுறை பண்ணிருக்கிறேன். என்கிட்ட எல்லாம் எதுவும் வச்சுக்காத தம்பி. பாத்துங்களா கண்ணே, வர்றேங்க வர்றேங்க, எல்லாருக்கும் வரேன். வராது, அப்படியே போயிடு. வாய்ச்சோடா. இனிமேலாவது ஒழுங்காரு. வர சிஸ்டர். எல்லாம் எனக்கு தெரியும்னு வந்தியே, இப்ப என்னாச்சு? எதையும் கொஞ்சம் யோசிச்சு பண்ண பாரு.